Good afternoon, praise Lord. Welcome to this video. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி சொல்லிட்டு என்னுடைய குரு சாது தொண்டைமான் அவர்கள் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார்கள். அதை தான் நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன் அப்படி நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும், ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அந்த ஒன்று அப்படி இல்லைன்னா நம்ம வீண் பேச்சு அதுமாரி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். நம்முடைய செலவு அதெல்லாம் கர்த்தருடைய வழியில் இல்லாமல் ஆகிடும். ஸோ அதெல்லாம் ஆபத்தானது. ஸோ அகெயின் நான் என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பலை. எனக்கு நிறைய கன்விக்ஷன் இருக்கலாம், ஆனால் நான் கர்த்தருடைய வார்த்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சிறு வயதுலேருந்து என்னுடைய தாயார் தினசரி தேதிக்கேற்ப ஒரு நீதிமொழிகள் அதிகாரத்தை வாசிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு எனக்கு எல்லா வசனங்களும் ஓரளவுக்கு மனப்படமாக எனக்கு தெரியும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் 16:29 பார்த்திங்கன்னா, கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் அப்படின்ட்டு இருக்க. ஸோ ஆனால் யார் கொடுமையானவங்க, எது நலமில்லாத வழி அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, இல்லை அப்படி நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்படுவோம். எனக்கு நகை ஆசை ஜாஸ்தி. அதாவது சில நகைகள், கொலுசு, மோதிரம், வளையல், அதுமாரி எளிய ஆசைகள் தான். அது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் என்னுடைய தாயார் ஒருத்தரை நம்பி அவர் கூட என்னை அனுப்பிட்டாங்க. மீனிங் அவர் நலமல்லாத வழியில் என்னை கொண்டு போக மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கீர்த்திலால் அப்படின்னு ஒரு கடை, டைமண்ட் ஷாப். அது ஆக்சுவலாக டைமண்ட் வாங்குறவங்க தான் போவாங்க. இவர் அங்கே கொண்டு போய் வெள்ளி கொலுசு வாங்கி கொடுத்தாரு. எனக்கு அது வெள்ளி, இது டைமண்ட், அதுமாரி எனக்கு தெரியாது. எனக்கு அதுமாரி அதனுடைய விலை என்ன அப்படியெல்லாம். ஆனால் எனக்கு கொலுசுன்னா ரொம்ப இஷ்டம். நான் வாங்கி போட்டுட்டு நான் வந்துட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, கல்லூரி தோழர்கள்லாம் என்னது கீர்த்திலாலில் போய்ட்டு கொலுசாக வாங்கினியா அப்படின்னு கேலி செஞ்சாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய பணக்காரர்கள். எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் சிறுமி தானே, பிற்காலத்தில் ஒரு வேளை எனக்கு டைமண்ட்ஸ் வாங்க முடியுமா இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொன்னேன். அதே போல் நலமல்லாத வழிகளுக்கு என்னை விலக்கி நான் காத்து கொண்டேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நான் அதே கடையில் தான் வாங்கினேன். இது டைமண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1,00,000க்கு நான் டவுன் பேமெண்ட்டாக நான் கொடுத்து நான் வாங்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நிறைய பேர் நான் இப்போ சந்திக்கிற நபர்கள் நான் ஸ்டடி பண்ணுவேன். அவங்க பேசுகிறது என்னன்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி சர்ச்சஸ்க்கு போகிறவங்க நகைகளை உடனே கலட்டிடுவாங்க. வெதர் தே நோ த வேர்ட் ஆஃப் காட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஆஃப் காட், அதை பற்றி இது இல்லை. வேலையாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நகைகளை எடுத்து போய் விற்றுடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கும் பண தேவைகள் இருக்குது, செலவுகள் நிறைய இருந்தாலும் நான் அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா நான் கர்த்தரோட சகவாசம் இருக்குது. எனக்கு கர்த்தரோடையே நான் போவேன், கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பேன். என்னுடைய ஃபைனான்ஸையும் அவர் அனுமதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எல்லா பர்ச்சேஸும் கர்த்தர் அனுமதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் நான் வாங்குவேன். என்னுடைய பயிற்சி. இதனால் என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் எங்கேயுமே வசனம் அப்படி இல்லை. நீங்கள் முதல்ல நீங்கள் நகைகளை கழட்டிடணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியல. அது தேண்டிய ராஜ்யத்தை தேடுங்கள்னு இருக்கு. ஸோ அதை நான் இதில் சொல்ல பதிவு பண்ணேன்.
விரும்புகிறேன். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ 2 ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர், இன்னொருத்தர் வந்து ஹிந்து. அவர்கிட்ட போயிட்டு, வா அங்கே ஒரு கட்டை வருது, வா நம்ம அதை வண்டியை திருப்பு, நம்ம அந்த கட்டையை போய் பாட்டு வரலாம் அப்படின்னு கிறிஸ்தவ நண்பர் வந்து இந்து நண்பர்கிட்ட சொல்கிறார். 2 பேரும் நல்லா படித்தவங்க, நல்ல சமுதாயத்தில் பொறுப்பான இதில் இருக்கிறாங்க. இதுமாரி சொன்னாக்கா இந்து நண்பர் என்ன சொல்கிறாரு, கம்முனே இருந்துடுறாரு. அவர் எதுவும் சொல்கிறதில்ல. எனக்கு தெரியும் இதுமாரி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதனால் என்னையும் சில நலமல்லாத வழியில் நடக்க சொன்னால் ஐ புட் மை ஃபுட் டவுன் அண்ட் சே நோ. இதை வந்து நம்ம வந்து பயிற்சிக்க வேண்டிய முக்கியமான நம்ம படிப்பாளிகள், சமுதாயத்தில் பொறுப்பான வேலைகளில் இருக்கிறவங்க நம்ம இதை வந்து முக்கியமாக நம்ம செய்யறதில்ல. என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க விஷயம், அது பர்சனல், நம்ம ஏன் அதில் தலையிடணும் அப்படி நம்ம நினச்சி ஒதுங்கி போகிறதுக்கு பார்க்குறோம் யூஸ்வலாக. ஸோ அதில் ஏதாவது சண்டை வந்துடுமோ, இல்லை இந்த நட்பு போயிடுமோ அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு வந்து என்னுடைய கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு கெத்து இருக்குது, அதுக்கான ஐடென்டிட்டி இருக்குது, பரிசுத்தம், அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் இழக்க மாட்டேன். ஸோ எவ்வளோ அதனால சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், சொத்தே அழிஞ்சாலும் சொல்லு அழியக்கூடாது அப்படின்னு. அதுபோல் கர்த்தருக்காக நான் செய்த பொருத்தனை வந்து நான் வந்து சொத்தே அழிஞ்சாலும் அந்த சொல்லை வந்து நான் அழிக்கக்கூடாது. ஸோ we have to put our foot down and say no to such people. ஸோ இது நான் ஷேர் பண்ண முடியும்.